ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எவ்வளவுதான் பாடுபட்டு உழைச்சாலும் மாத கடைசியில் ₹1 கூட தங்க மாட்டேங்குதே. வர்ற பணம் வந்த வேகத்தில் மருத்துவ செலவுக்கும் வீண் விரயத்துக்குமே போகுதே என்று மனவேதனைப்படுகிறீர்களா? செல்வம் என்பது வெறும் காகித பணம் மட்டுமல்ல, அது ஸ்ரீ மகாலட்சுமியின் சொரூபம். பிரபஞ்சத்தில் இருக்கும் செல்வ அலைகளை நமது வீட்டை நோக்கி ஈர்க்கும் சக்தி சில தெய்வீக பொருட்களுக்கும் சரியான வழிபாட்டு முறைகளுக்கும் உண்டு. எனவே அந்த தெய்வீக பொருட்களை வைத்தும் அந்த சரியான வழிபாட்டு முறையை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வீண் விரயங்களை தடுத்து பணப்புழக்கத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய ஒரு 3 மகா தன ஆகர்ஷண பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனவே வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இதில் விளக்குக்கு அடியில் வைக்கக்கூடிய பரிகாரம் எல்லாம் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். அதை நீங்கள் எப்போதும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யலாம். அந்த அளவிற்கு அந்த பரிகாரத்திற்கு சக்தி அதிகம். வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள், நிலைவாசலில் சுத்தமின்மை, தவறான திசையில் பணத்தை வைப்பது ஆகியவையும் உங்களுடைய வீட்டில் பணத்தடையை உண்டாக்கும். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கல்லுப்பு மற்றும் சோளி போன்ற பொருட்கள் இயற்கையிலேயே லட்சுமி கடாட்சத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவை. இவற்றை சரியான முறையில் பயன்படுத்தினால் வீட்டில் பணம் தங்கும். எனவே இந்த தனவசிய பொருட்களை எல்லாம் வைத்து எப்படி உங்களுடைய வீட்டில் பணத்தை தங்க வைப்பது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறேன். அதில் முதலாவது பரிகாரம் பணம் வைக்கும் இடத்தில் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரமாகும். இதை வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய சுக்கிர ஓரையில், அதாவது காலையில் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு கிண்ணத்தில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் மற்றும் ₹1 நாணயமோ இல்லை ₹10 நாணயமோ இல்லை தங்க நாணயமோ இல்லை வெள்ளி நாணயமோ எதைனாலும் வைத்து விடுங்கள். இந்த கிண்ணத்தை அப்படியே கொண்டு போய் உங்களுடைய பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். அது பீரோவாக இருக்கலாம், இல்லை பணத்திற்கென்று தண்ணி இடமாக இருக்கலாம், கல்லாப்பெட்டியாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்றில் வைத்து விடுங்கள். நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் கூட இந்த கிண்ணத்தை வைக்கலாம். உங்களுடைய தொழில் செய்யும் இடத்தில் செல்வமானது பெருக தொடங்கும். வாரத்திற்கு ஒரு முறை அந்த வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் அதில் இருக்கும் பச்சை கற்பூரத்தை மற்றும் புதிதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதிலிருந்து வரும் தெய்வீக நறுமணம் லட்சுமி அலைகளை ஈர்த்து பண விரயத்தை தடுத்து செல்வத்தை சேர்க்கும். உங்களுடைய தொழில் செய்யும் இடத்தில் நீங்கள் இந்த கிண்ணத்தை வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய தொழில் நன்றாக பெருகி அங்கு செல்வமும் பொருளும் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை அந்த அன்னை மகாலட்சுமியை ஏற்படுத்தி தருவாள். இரண்டாவது பரிகாரம் நிலைவாசல் பரிகாரம். நிலைவாசலை எப்போதும் நாம் சுத்தமாக வைத்திருத்தல் என்பது மிக மிக சிறப்பானதாகும். எனவே உங்களுடைய வீட்டின் வறுமையை போக்கும் நிலைவாசல் பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது தினமும் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலாவது ஒரு சொம்பு தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பு மற்றும் மஞ்சள் தூள் இரண்டையும் கலந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் வீட்டின் வாசல் தெளிப்பீர்கள் அல்லவா, அப்போது நிலைவாசல் படி அந்த வீட்டின் வெளிப்பகுதியிலெல்லாம் தெளித்து துடைத்து அதன் பிறகு நீங்கள் கோலம் போட அமரலாம். இதனால் வீட்டில் உள்ள கந்திஷ்டி, கெட்ட சக்திகளை அகற்றும். மேலும் நேர்மறை ஆற்றல்களை மட்டுமே உங்களுடைய வீட்டிற்குள் அந்த கல்லுப்பானது ஈர்த்து கொடுக்கும். பிறகு நிலைவாசல் படியின் இருபுறமும் சிறிதளவு சந்தனம், குங்குமம் வைத்து நன்றாக குங்குமம் போட்டு வைத்து கொள்ளுங்கள். நிலைவாசலில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வாசனை மிகுந்த மலர்கள் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். இதிலிருந்து வரும் வாசமும் அன்னை மகாலட்சுமி ஈர்க்கும் என்பதில் எந்த அளவிற்கும் சந்தேகம் வேண்டாம். பிறகு அந்த மாலை நேரத்தில், செவ்வாய் வெள்ளிக்கிழமையின் மாலை நேரத்தில் நிலைவாசலின் இருபுறமும் எப்போதும் போலத்தான் ஒரு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். இது மகாலட்சுமியை நிலைவாசல் வழியாகவே வீட்டிற்குள் நுழைவாள். எனவே நிலைவாசல் இப்படி தூய்மையாக இருந்தால் அந்த மகாலட்சுமியானவள் உடனே உங்களுடைய வீட்டிற்கு ஓடோடி வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கும் செல்வ வளத்தையும் பொருள் வளத்தையும் தங்க நகைகள் சேர்வதற்கான யோகத்தையும் உங்களுக்கு தருவாள் என்பதில் சந்தேகம். மூன்றாவது பரிகாரம் உங்களுடைய வீட்டில் பணப்புழக்கம் தங்குதடையின்றி இருக்க செய்ய வேண்டிய தீப வழிபாடாகும். இதையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றும் போது செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் வீட்டில் பசுநெய் ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். அந்த நெய்யிற்குள்
நீங்கள் சேர்க்க வேண்டிய இரண்டு பொருட்கள் இருக்கிறது. அந்த 2 பொருட்களானது ஒரு துளி பச்சை கற்பூரம் மற்றும் ஒரே ஒரு ஏலக்காய். இதை கொஞ்சம் நுணுக்கி பொடியாக சேர்த்து கொண்டாலும் சரி, இல்லை நுணுக்கி சேர்த்து கொண்டாலும் சரி. இதில் பஞ்சுத்திரியை விட தாமரை தண்டு திரி போட்டு நாம் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. இதனால் தீரான கடனிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். கடன் நமக்கு தீருகின்றது என்றாலே என்ன அர்த்தம்? நம்முடைய வீட்டில் செல்வமானமானது பெருகத் தொடங்குகிறது என்பது தானே அர்த்தம். அப்படி ஒரு சிறப்பு மிகுந்த பரிகாரம்தான் இந்த தீபத்திற்குள் நாம் சேர்க்கும் இந்த 2 பொருட்களாகும். நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டு இருந்த விளக்கிற்கு அடியில் வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் பற்றிய பரிகாரம்தான் இது. இந்த பரிகாரம் புதிய சொத்து மற்றும் தங்கம் வாங்கும் யோகத்தையும் உங்களுக்கு சேர்த்து பெற்றுத்தரும். நீங்கள் எப்போதும் விளக்கை ஏதாவது ஒரு தட்டில் தானே ஏற்றுவீர்கள். அந்த தட்டில் விளக்கிற்கு அடியில் மருதாணி விதைகளை, அதாவது மருதாணி விதைகள் கிடைக்கவில்லை என்பவர்கள் மருதாணி இலைகள் கூட எடுத்துக்கொள்ளலாம். சிறிதளவு மருதாணி விதைகள், அப்படி இல்லை என்றால் மருதாணி இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடன் 5 ஏலக்காய்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2ஐயும் அந்த விளக்கிற்கு அடியில் வைக்க வேண்டும். சிறிதளவு மருதாணி இலைகள் மற்றும் 5 ஏலக்காய், இந்த 2ஐயும் விளக்கிற்கு அடியில் வைக்க வேண்டும். இப்போது இந்த அகல் விளக்கில் பசுனை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். இது வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றும் போது அந்த விளக்கிற்கு அடியில் இதை வைப்பது மிக மிக சிறப்பு. வாரம் வாரம் வரும் வெள்ளிக்கிழமையில் இதை எடுத்து புதிதாக மருதாணி இலைகளையோ இல்லை விதைகளையோ ஏலக்காயையோ சேர்த்து கொள்ளுங்கள். இந்த மருதாணியும் ஏலக்காயும் சுக்கிர பகவானின் வசிய பொருட்களாகும். எனவே இவை வீட்டில் செல்வத்தை பெருகுவதோடு மட்டுமல்லாமல் தங்க நகைகளையும் சொத்துக்கள் சேர்க்கும் யோகத்தையும் சேர்த்து உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும்போது நீங்கள் மகாலட்சுமியை மனதார நினைத்து ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் மகாலட்சுமியை நமக என்னும் மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்ல வேண்டும். பிறகு நீங்கள் இந்த விளக்கிற்கு அடியில் பொருட்களை வைக்கிறீர்கள் அல்லவா? அப்போது விளக்கை எப்போதும் வெறும் தரையிலோ அல்லது பிளாஸ்டிக் தட்டிலோ வைத்து ஏற்றக்கூடாது. அதற்கென்று விளக்கிற்கென்று ஒரு செம்பு தட்டு இருக்கும். அதில் தான் வைத்து நீங்கள் ஏற்ற வேண்டும். தீபத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. பூ அல்லது திரியை பின்புறமாக இழுத்து அணைக்க வேண்டும் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த எளிய தீப பரிகாரங்களையும் நம்பிக்கையோடு செய்து அன்னை மகாலட்சுமியின் அருளால் உங்கள் வீட்டில் சுபிட்சமும் பணவரமும் தங்க நகைகளும் சேரும் யோகம் உண்டாக மனதார வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.